This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெங்களூரு உட்பட கர்நாடக பந்தின் போது எவையெல்லாம் இயங்கும், எவையெல்லாம் இயங்காது? மார்ச் 22 மகாராஷ்டிராவில் KSRTC ஓட்டுநர் தாக்கப்பட்டதற்காக எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ள முழு அடைப்பு காரணமாக பெங்களூரில் நாளை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பல்வேறு கன்னட அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்ததால் பந்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. BMTC மற்றும் KSRTC பேருந்து சேவைகள் பாதிக்கப்படலாம். சூழ்நிலையை பொறுத்து சில பேருந்துகள் இயக்கப்படாமல் போகலாம். இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை. சில தொழிற்சங்கங்கள் முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் தனியார் வாடகை கார் மற்றும் ஆட்டோ சேவைகளும் பாதிக்கப்படலாம். பள்ளி நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அளித்துவிட்டன. பெற்றோர்களும் மாணவர்களும் தங்கள் பள்ளிகளை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் அரசு சார்பில் பள்ளிகளை மூட சொல்லவில்லை. சிப்கோட், ஆர்கே மார்க்கெட் மற்றும் காந்தி பஜார் போன்ற பகுதிகளில் உள்ள சந்தைகள், வணிக வளாகங்கள் மற்றும் உள்ளூர் கடைகள் மூடப்படலாம். போராட்டங்கள் தீவிரமடைந்ததால் சில வணிக வளாகங்கள், திரையரங்குகள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் மூடப்படலாம். மாநில அரசு அலுவலகங்கள் திறந்திருந்தாலும் போக்குவரத்து சவால்கள் காரணமாக வருகை குறைவாக இருக்கலாம். மெட்ரோ வழக்கம் போல் இயங்கும். இருப்பினும் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து வீடுகளுக்கு செல்ல ஆட்டோ மற்றும் டாக்ஸி சேவைகள் கிடைப்பதில் சிக்கல் நிலவக்கூடும். அனைத்து மருத்துவமனை, மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய சுகாதார சேவைகள் வழக்கம் போல் செயல்படும். ரயில்கள் மற்றும் விமானங்கள் திட்டமிட்டபடி இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பயணிகள் தங்கள் பயணத்தை அதற்கேற்ப திட்டமிட்டு கொள்ள வேண்டும். பெட்ரோல் நிலையங்கள், பால் விற்பனை நிலையங்கள் மற்றும் சில பல்பொருள் அங்காடி திறந்திருக்கும். சிறிய வணிக நிறுவனங்கள் மூட முடிவு செய்யலாம். பெங்களூருவில் மெஜஸ்டிக், டவுன்ஹால், மைசூர் வங்கி சர்க்கிள் மற்றும் சுதந்திர பூங்கா போன்ற போராட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும். முக்கியமான பகுதிகளில் கூடுதல் போலீஸ் குவிக்கப்படும். வாகன ஓட்டிகள் அவ்வப்போது போக்குவரத்து எச்சரிக்கைகளை அறிந்து அதற்கேற்ப திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.